நாங்க மட்டும் சொம்பையா திமுகவில் கிளம்பிய பூகம்பம், தலையில் கை வைத்த ஸ்டாலின். இது அது இல்ல. சட்டமன்ற தேர்தலுக்காக விறுவிறுப்பாக களம் மாறி வரும் நிலையில் தற்போது திமுக, அதிமுக, தாவேக என கட்சிகளுக்கு முக்கிய புள்ளிகள் இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என பலரும் திமுகவை நோக்கி செல்கின்றனர். வரும் நாட்களில் திமுகவிற்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுகவிற்கு ஷாக்கான செய்தி ஒன்று முக்கிய நிர்வாகிகளிடமிருந்து ஸ்டாலினுக்கு சென்றுள்ளதாக தெரிகிறது. திமுக அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் பலரும் அதிமுகவில் இருந்து வெளியேறி வந்தவர்கள்தான். தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக தலைவர்கள் திமுகவில் இணைந்து முக்கிய பதவிகளை பெறுவது புதிதொன்றும் அல்ல. குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிளவுகள், ஓபிஎஸ் இபிஎஸ் மோதல், பாஜகவுடனான கூட்டணி தொடர்பான குழப்பங்கள் ஆகியவை பலரும் திமுகவை நோக்கி சென்றனர். இதை திமுகவின் அரசியல் வலிமையை அதிகரிக்கும் உத்தியாக திமுக தலைமை சமாதானம் சொல்லி வந்தாலும், நீண்ட காலமாக திமுகவில் பணியாற்றி வரும் பாரம்பரிய தொண்டர்கள் வெளியில் இருந்து வருபவர்களுக்கு உடனே பதவி, கொடி பிடித்து சுவரொட்டி ஒட்டி இயக்கத்தை வளர்த்த நாங்கள் ஓரங்கட்டப்படுகிறோம் என புலம்பி வருகின்றனர். அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த சேகர் பாபு, ஏவா வேலு, முத்துச்சாமி, KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் அமைச்சர்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் மாநில நிர்வாகிகளாகவும் முக்கிய இடங்களை பிடித்தனர். அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த தங்க தமிழ்ச்செல்வனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் போன்ற முக்கிய பொறுப்பும் வழங்கப்பட்டது. பின்னர் அவர் மாவட்ட அரசியலில் கவனம் செலுத்த விருப்பம் தெரிவித்ததை அடுத்து தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. தற்போது அவர் தேனி மக்களவை உறுப்பினராகவும் இருக்கிறார். தற்போது வைத்தியலிங்கம் உள்ளிட்ட மேலும் சிலர் திமுகவில் இணைந்திருக்கும் நிலையில் அவர்களுக்கும் பதவிகள் வழங்கப்பட்டால் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தங்களின் பொறுப்புகள் பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தில் இருப்பதாக உடன்பிறப்புகள் கூறுகின்றனர். திமுகவிற்கு மாற்றுக் கட்சியினர் வருவதால் திமுகவிற்கு பலம் என்பதை கடந்து ஏற்கனவே திமுகவின் கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் பலர். தங்களது பதவி இல்லாத பட்சத்தில் திமுகவை விட்டு மாற்றுக் கட்சிக்கு செல்வதால் அந்த பகுதியில் எல்லாம் திமுக சரிவை மட்டுமே சிந்திப்பதால் நிர்வாகிகள் நேரடியாக முதல்வரிடம் இந்த மெசேஜை செல்வதால் புதியதாக வருவோருக்கு இந்த முறை பொறுப்பு வழங்குவதை தள்ளி வைக்கலாம் என்ற முடிவிற்கு இறங்கியிருப்பதாக அறிவாலய வட்டாரம் தெரிவிக்கின்றன. முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தால் அவருக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கலாம் என்றே கூறப்படுகிறது. இதனால் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய புள்ளி ஒருவர் திமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.